குஞ்சக்கோ போபனோட அசாத்தியமான நடிப்புல வெளிவந்த படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது லாஸ்ட் மந்த் தியேட்டர்ல வெளிவந்துச்சு. தியேட்டர்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் பயங்கர ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சு. இப்போ இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பாப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா அமையும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. பொதுவாவே மலையாள படங்கள் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய கருத்து. அதற்கு உதாரணமா நிறைய படங்கள் இருக்கு. படம் என்னதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா தான் அந்த கதையோட்டத்தை கொண்டு போவாங்க. யாரு கொலை பண்ணா அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத தெரிய வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப இயல்பான நிறைய காட்சிகளை இன்வால்வ் பண்ணிருப்பாங்க. அது போர் அடிக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னாலும் படத்தோட கதையோட்டம் கொஞ்சம் மெதுவா தான் நகரும். இது பரவலா நம்ம நிறைய படங்கள்ல ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த மலையாள படம் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கு. ஆபீசர் ஆன் டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே பயங்கர ஸ்பீடு. ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் நச்சுன்னு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல லீட் கேரக்டர் நடிச்சிருக்க குஞ்சக்கோ போபன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹரிசங்கர் அப்படிங்கிறது அவருடைய கேரக்டர் நேம். அவருக்கு ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்கு. அந்த ட்ராமானால அவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரணமான செயின் ஸ்நாச்சிங் கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சு அது பயங்கர பூதாகரமான ஒரு கிரைம்ல கொண்டு போய் விடுறது மட்டும் இல்லாம அந்த கிரைம் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த பாஸ்ட் ட்ராஜடியோட லிங்க்டு அப்படின்னு தெரிய வரும்போது நிறைய எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸும் படத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. வெறுமனே ஒரு டிட்டாச்ட் கிரைம் த்ரில்லரா இல்லாம இந்த படத்துல இமோஷன்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டைப் காஸ்ட் பண்ணாம அவங்களும் சாதாரண மனுஷங்க தான், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும் அப்படிங்கறத கிளியரா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, நிறைய பேர்ல கிரே ஷேட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா படத்துல நிறுவிருக்காங்க. சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உலா வரதுனால நமக்கு படம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேமிலியில நடக்கக்கூடிய ட்ராஜடி, அது மூலமா அவரும் சரி அவருடைய குடும்பத்தாரும் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய மென்டல் ட்ராமா அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவுதான் சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் வேலை தளத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பர்சிஸ்டன்டா இருந்தாலும் அவருக்கு இமோஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு வரும்போது அவரும் அதை கண்ட்ரோல் இல்லாம ஹேண்டில் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம நல்லவங்க நினைச்சு பாவப்படக்கூடிய கேரக்டரா வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கறத பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. திரைக்கதையில கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பரபரப்பா ரொம்ப த்ரில்லிங்கா நம்மள எட்ஜ் ஆஃப் த சீட்ல வச்சுக்கிற மாதிரியே போற கதை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டெம்ப்ளேட்டட் ஃபார்மேட் எடுக்கிறத நல்ல கண் கூட பார்க்க முடியுது. சில கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஃபயரை கொஞ்சம் சைட்லைன் பண்ணுது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபும் ஒன்னும் சலைச்சது இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் நம்மள கரெக்டா ஹோல்ட் பண்ணி கொண்டு போகுது. மேக்கிங் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கு. எஸ்பெஷலி தி ஃபைட்ஸ். எப்படி கதையில வர கேரக்டர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ராவா இருக்காங்களோ அதே மாதிரி ஃபைட்ஸையும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ராவா எடுத்திருக்காங்க. சும்மா கயிறு கட்டி இழுக்கிறது, சினிமாட்டிக்கா தெரியுற மாதிரி பறந்து பறந்து சண்டை போடுறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நார்மலா ரெண்டு பேர் சண்டை போட்டாலோ இல்ல நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா எப்படி வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நேச்சுரலா அந்த சண்டையை எடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபைட்ஸ் தான் பிரதானமா இருக்கும். ஒன்னு அந்த மார்ஷரியில நடக்கிற ஃபைட், இன்னொன்னு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நடக்கிற அந்த ஃபைட். இந்த ரெண்டு ஃபைட்ஸ்லயுமே கொரியோகிராஃபியா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே நச்சுன்னு இருக்கு. ஆன் த ஹோல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இல்ல மலையாள படங்கள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அதனால கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் எனக்கு கொஞ்சம் தயக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டே டியூன்ட்.